வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான டிசீஸ் அப்படின்னா மங்கி ஃபாக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டிசீஸை சொல்லலாம். என்ன இது மங்கி ஃபாக்ஸ் டிசீஸ் அப்படின்னா, நம்ம ஊரில் பெரியம்மை, சின்னம்மை, தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது அம்மை போட்டுக்குச்சுன்னுவாங்களா வெயில் காலத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் தான் இது. இது குரங்குலேருந்து வந்ததுனால தான் இந்த மங்கி ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு பேரை இந்த டிசீஸ்க்கு வச்சுருக்காங்க. 1970 அப்படின்ற அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் அதிகமாக இருந்தது. இந்த வருஷம் இந்த ரீசெண்ட் டேஸில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அதிகமாக ஆப்பிரிக்காவில் இந்த டிசீஸோடைய பரவல் அதிகமாக இருக்கிறனால கிட்டத்தட்ட 500 பேர் வரைக்கும் இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தா நம்முடைய WHO ஒரு எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அலர்ட் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த டிசீஸோடைய பரவல் அப்படின்னு பார்க்கும்போது தீவிரமாக இருக்கிறதுனால மற்ற நாடுகளுக்கும் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் சேஃப்டியாக இருங்க அப்படின்ற இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1970 இருக்குன்னு சொல்கிறேன். இன்னைய வரைக்கும் மெடிசன் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க அப்படின்னா, ஆமாங்க, இன்னைய வரைக்கும் இந்த மெடிசன் சரியாக கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருக்குது. கொரோனா பண்ணுறது டிசீஸ் வரும்போது 5 மாதத்தில் ஈஸியாக நம்மளால் வேக்சின் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த டிசீஸ்க்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய நாடுகளில் இந்த டிசீஸோடைய பரவல் பெருசாக இல்லை. அதனால தான் பெரிய அளவில் கண்டுபிடிக்க முடியல, யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வால்வ் ஆகலை, வரல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லப்படுது. ஏன்னா இந்த நேரத்தில் மட்டும் எதுக்கு WHO இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய நாடுகளுக்குள்ளே இப்போ வந்திருக்கு. ஸ்வீடனு, பாகிஸ்தான் அண்ட் தென் கனடா அப்படின்ற மாதிரியான நாடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தற்போது இந்த வைரஸுடைய பரவல் அதிகமாக இருக்கிறதுனால பாகிஸ்தானில் மட்டுமே கிட்டத்தட்ட 3 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த வைரஸுடைய பரவல் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க அப்படின்ற இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. நம்முடைய இந்தியா சார்பிலும் சரி, நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பிலும் சரி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள், அதாவது வெளிநாடுலேருந்து வரக்கூடிய அந்த ஏர்போர்ட்டை அங்கே இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். ஒரு முறைக்கு 2 முறை அவங்கள மீண்டும் செக் பண்ணுங்கள். அவங்களுடைய உடம்புல ஏதாவது கிருமி தொற்று இருக்கான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். அதேமாதிரி 21 நாளைக்கு அவங்கள கண்காணிங்க. இப்போ வந்துட்டாங்க, அவங்க போகிறாங்கன்றப்ப 21 நாளைக்கு அவங்கள வீட்டு காவலில் வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரியான இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னதான். இதுக்கு ஏன்டா இன்னைய வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா, பெரிய பெரிய நாடுகள், அமெரிக்கா மாதிரியான நாடுகள், ரஷ்யா மாதிரியான நாடுகள் இந்த வைரஸ் தொற்று பெருசாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதற்கான வேக்கைன் உருவாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் இது பரவாதனால தற்போதைய நிலவரப்படி இதுக்கு வேக்கைன் இல்லைன்றாங்க. பட் ஆனாலும் ஒரு சில மெடிசன்ஸ் கொடுக்கப்படுது. நம்ம ஊரில் நார்மலாக இந்த அம்மை போட்டுக்கிச்சுன்னா நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரியான மெடிசன்ஸ் தான் தற்போதைய நிலவரப்படி இதுக்கு கொடுக்குறதா சொல்லப்படுது. ஆனாலுமே ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 200 பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒருத்தவங்க இறந்துருவாங்க சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ஒரு வைரஸ் தொற்று வந்தது அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னா, உடம்பு முழுக்கவே ரேஷஸ், அதாவது அரிப்பு ஏற்படும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா அரிப்பாக இருக்கும், சொரிய தோணும். அண்ட் தென் தலைவலி வரதாக இருக்கட்டும், காய்ச்சல் வரதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு சிம்டம்ஸ் மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் மாதிரி வரும். நம்ம ஊரில் அம்மை தொற்று வருதுன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, உடம்பு பூரா பார்த்தீங்கன்னா பயமாக அரிக்கும். போயிட்டு செவுத்தில் போட்டு தேய்ச்சிக்கலாமான்னு தோணும். அப்படியே தேய்ச்சிக்கலாமான்னு தோன்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கொப்பளம் வந்துடும். நம்மளுக்கு உடனடியாக அந்த அம்மா வந்துருச்சுன்னா உடனடியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இது நம்மளுக்கு உடனடியே தெரியாது. ஒரு 10 நாள் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு மெல்ல மெல்ல சிம்டம்ஸே காட்டுமா. அந்த ரேஷஸ் வருதல், தலைவலி வருதல் 10 நாள் அந்த வைரஸோடைய தொற்று உடம்புல இருந்த பிறகு தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைரஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகி நம்ம உடம்புல மாற்றங்கள் காட்டுமே தவிர அது வரைக்கும் இது காட்டாது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அம்மைகளை நம்மளுக்கு உடனே காட்டிடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அம்மைக்கான மருந்து என்னவோ அதை தான் இப்போ ஆப்பிரிக்காவில் பயன்படுத்திட்டு சொல்கிறாங்க. ஸோ இதற்கான மருந்துகள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உயிரிழப்புகள் இப்போ 500 பேர் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி வேக்கைன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இத்தனை இறப்புகள் வந்திருக்காது. இந்த நேரத்தில் எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்காங்க, பாராட்டலாம். பட் இதற்கான வேக்கைன் கண்டுபிடிக்கிறதுல WHO களம் இறங்கினதுன்றது தான் என்னுடைய எண்ணமாக நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்து இந்த மாதிரியான சம்மர் சீசன் ரொம்பவே நம்ம சேஃபாக இருக்கணும். உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும். தேவையில்லாத என்ன சொல்ல, ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் இருக்குன்னா அவங்க கூட நெருங்கி பழகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ண வேணாம். இந்த அம்மையாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இது சொல்லுவாங்க, நல்லா ஒரு முறை மெட்ராஸ் ஐ தொற்றால் பாதிக்கப்பட்ட கண்ணு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் ஆகிப்போச்சு. எனக்கு வந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒய்ஃபாக கம்முன்னு இல்லாமல் பக்கத்தில் தான் நான் தூங்குவேன். என்னை தனியாக இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும்போது பக்கத்தில் படுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது மெட்ராஸ் ஐ அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குடும்பமே பார்த்தீங்கன்னா இப்போ
மெட்ராஸை தொற்றில் வந்து போன வருஷம் வந்து பாதிக்கப்பட்டோம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப்டியாக வந்து இருக்கணும். இந்த மாதிரி சம்மர் சீசன் இது வந்து சம்மர் சீசன் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் இது வந்து மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் வந்து பரவதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பி கேர்ஃபுல், சேஃபாக வீட்டில் இருங்க. தேங்க்யூ.